இருந்துச்சுன்னா பார்க்கலாம். மெசேஜ்னு இல்லை, ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அஜித் சார் ஃபேனாக இருந்தால் எல்லாரும் வந்து சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது இவகிட்ட தான் கேட்கணும். இவ தான் தளபதி ஃபேன். தளபதி ஃபேன்ஸுக்கு பிடிக்காது, தலை ஃபேன்ஸ். இது ஃபுல்லா வந்து ஆமைங்களோட ஒரு படம். அனிலுக்கு பிடிக்காது. ஆமா, எல்லாரும் வராங்க. நல்லாதான் இருக்கு. அவளுக்கு வந்து விஜய் சார் வச்சு இதே மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஒரு படம் வேணுமா, அப்பதான் அவளுக்கு பிடிக்குமா. ஃபேன் பாய் சமோனா இதான் ப்ரோ கோலிவுட்லயே. மத்த இந்த படத்தை அடிக்க எதுவுமே இல்லை. படம் வந்து சொல்லவே தேவையில்ல, 100% ஓகே. படம் தலை செம்ம கெத்து, படம் செம்ம கெத்து. தலைதான் செம்ம கெத்து, படம் இந்த செம்ம லெவலு. தாராளமா தட்டும். படத்துல சம்பவம் இல்ல, படமே சம்பவம் தான். அதாவது தலை அஜித்குமார் ஏகேன்னு போயின்னு இருந்தாரு. இது நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஆனந்த கண்ணீர் வந்து உண்மையான அஜித் ரசிகராக இருந்தது எல்லாருக்கும். நல்லா சின்ன வயசுல அஜித் அமலுக்கு டெஸ்ட்லாம் போட முடியும். எனக்கு வயசு பத்தலை, எனக்கு 28 வயசு ஆகுது. ஆனால் இருந்தாலும் பத்தலை. ஆனால் இருந்தாலும் இந்த படத்து மூலிமா எங்கள் தலையை திரும்பி பார்த்துட்டோம். பில்லா 2 இந்த ஏக நசல்ன்ற அளவுக்கு அவருக்காக பணத்துக்காகவும் எதுக்கும் இல்லாமல் உண்மையாக நின்று ஆளுங்க வந்துட்டாங்க. அஜித்குமார் படம்லாம் இது தலைக்கான படம். உண்மையிலே ரசிகர்கள்லாம் செதுக்கப்பட்டவங்க. மற்ற ஹீரோக்கெல்லாம் ப்ரொமோஷன் வேணும், பெரிய ஸ்டார் காஸ்ட் வேணும், ஒரு 5-6 பேரை போட்டி எடுத்துட்டு கொடுக்குறானுங்க. இது அவருக்கான படம் இல்லை. உண்மையிலே வெறித்தனமான ரசிகர்கள் என்னன்னா இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. உள்ளே போய் பாருங்க தெரியும். அந்த ஒரு ரசிகர்களுக்காக ஒரு கூட்டம்ன்றது வந்து இந்த படத்தில் தெரியும். இந்த படத்தை ஒரு அஜித்துக்கும் 10 to 15 முறை பார்க்காம விடவே மாட்டான். தலை இஸ் பேக். இது அஜித்குமார் படம் இல்லை, தலையோட படம். அவன் கூட வந்து விஜய் ரசிகர் தான் கூட ஒரு 5-6 பேருக்கு எட்டி வந்து பார்த்துட்டு அவங்களே நான் விஜய் ரசிக்கிறேன் நான் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி 9 மணி ஷோ போயிட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி படம் தலை இது வாய்ப்பே இல்லைன்னு. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இது வந்து எல்லா இடம் சரி தலை படம் பார்ப்பீங்க. இந்த 10 வருஷமா நீங்கள் பார்த்து அஜித்குமாரோட படம், ஏகேவோட படம், இது தலை படம். அவ்வளோதான். தலைம்போது எல்லாம் கண்டிப்பாக இதை எடுத்து வந்துருங்க. விக்ஸ் ஃபுல் 2 மணி நேரமும் சீட்டில் உட்காரவே மாட்டீங்க. பியூர் ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. மரண மாசு படம், ஃபேன்ஸுக்காண்டே பண்ணது. இந்த பாட்டு தலைக்கான எழுதுனது ப்ரோ. கரகோஷம் காத கிளிக்கும், விசில் சத்தம் வான பழக்கம், நடந்து வந்தா பொறி பறக்கும், பேர சொன்னா அழுத்தரிக்கும். உசுருக்குள்ள எங்க தலை அவருக்குள்ள இமயமல்ல, தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை. பால போல வெள்ளம்மனம் பத்திரமாத்து தங்க குணம், யூத்துக்கெல்லாம் சிம்மாசனம் கும்பிடுவோம் தானே. தோல்விகள் ஒவ்வொன்றும் படிக்கட்டா ஏறி மேல வந்தாரு எங்க தலை. தடை பல வந்தாலும் தளர்புறவில்லை, தலைக்கணம் இல்லாத தங்க தலை. சிரிச்சா பச்சை புள்ள முறைச்சா எரிமலை ஒதுங்கி போவார வழியே இல்ல. உசுருக்குள்ள எங்க தலை அவருப்புகளை இமயமல்ல, தலைவர்னா அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை. பால போல வெள்ளாம பத்திரமாத்து தங்க குணம், யூத்துக்கெல்லாம் சிம்மாசனம் கும்பிடுவோம் தானே. அப்ப இல்ல எப்பவுமே ஒரு தலை, அல்டிமேட் ஸ்டார் பட்டம் வேணாம்னு சொன்ன தலை. அப்ப இல்ல எப்பவுமே ஒரு தலை, அல்டிமேட் ஸ்டார் பட்டம் வேணாம்னு சொன்ன தலை. தலை ரசிகளோட படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாப்பி, புதுசா மேரேஜ் ஆன மாதிரி. ட்ரைலர் பார்த்தவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சூப்பரா இருந்தது தலை படம், வேற மாதிரி. மெசேஜ்லாம் எதுவும் இல்லை தலை. தலை ஃபேன்ஸுக்கு ஒரு படம் வேற மாதிரி. பிடிக்கும் ப்ரோ, கண்டிப்பா பிடிக்கும். என்ன சொல்றது, ஒரு உட்காரவே விடல, ஃபுல்லா ஆடின்னு தான் இருந்தோம். படம் நல்லா இருக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பவர் பேக்கடாக இருக்கு. ஏகேவை வந்து இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி. அதாவது அவர் படத்தில் இருந்து அவர் பழைய படத்தெல்லாம் பேசியிருக்க டைலாக் ரெஃபரன்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு டானா காட்டுறாங்க. வேர்ல்டு லெவலில் அவரை வந்து அங்கே இருந்து ரெஃபரன்ஸ்லாம் கொண்டு வராங்க. கொரியன் சீரிஸ் ட்ராமா, அதுக்கப்புறம் மணி ஹைஸ்ட்டு எங்கெங்கே இருந்து எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது படத்தில். மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஃபைட் சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கதைன்னு பார்த்தோன்னா ஒரு அப்பா பையனை பற்றி கதை. அப்பா வந்துட்டு ஜெயிலில் இருப்பார். அந்த டைமில் ஜெயிலில் வந்து வருவார். பையன் வந்துட்டு திருப்பி ஜெயிலில் போயிடுவார். இந்த மாதிரி ஒரு டிக்டாக் மாதிரி கதை. அதான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன், அந்த மாதிரி ஒரு கதை அது எடுத்திருக்காங்க. ஏகே நல்லா நடிச்சிருக்காரு. ஏகே நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஃபேன் பாய் சம்பவம் சொல்லுவோம், அது இது கண்டிப்பாக இருக்குது. ஃபேன் பாயாக அவர் வந்து என்னென்னலாம் நம்ம இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு படம் எடுத்துருப்பாங்கல்ல, அஜித் எப்படி காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக 2.5 மணி நேரத்துக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மெசேஜ் ஒன்றும் கிடையாது,
ஜஸ்ட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டு போகலாம். 2.5 மணி நேரத்துக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான படம், ஃபேண்டசி ஃபிலிம், அவ்வளோதான். அவர் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க, ஐம் வெயிட்டிங் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த கண்ணுலாம் ஒரு கண்ணில் பார்ப்பார்ல, அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவரையே ரெஃபரன்ஸாக வச்சு நிறைய வச்சுருக்காங்க. அவர் படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கேஜிஎஃப்லேருந்து சில ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய படத்துலேருந்து அந்த ரெஃபரன்ஸ்லாம் தூக்கி ஒரு ஸ்பூஃப் மூவி மாதிரி வச்சுருக்காங்க. திடீர்னு பார்க்கும்போது அப்படி இருக்குது. அப்புறம் ரீல்ஸை யூஸ் பண்ணி ரீல்ஸில் வர ட்ரெண்டிங்கான சாங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு கூஸ் பம்ப்ஸாக கத்துறாங்க, அதெல்லாம் கத்துற மூமெண்ட்டாக இருக்குது. அந்த ட்ரெண்டிங் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஹீரோ பண்ணும்போது லெவல் ப்ரோ, தரமா செஞ்சிருக்கா போல டைரக்டர். ஃபேன் பாய் படம், கரெக்டான செம்ம படம் இது. ஒர்த்து, தலை ஃபேன் எல்லாரும் பெருமை பண்ணோம், பெருமையா இருக்கு. பிளாஸ்ட் பண்ணிட்டாரு கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. பிளாஸ்ட் பண்ணிட்டாரு, கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோட. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நல்லா இருக்கு. காஸ்டிங் கூட பண்ணிருக்காங்க, அது ஒன்று மட்டும் தான். அதர்வைஸ் வந்து படம் வந்து தியேட்டர் மெட்டீரியல் தான். தியேட்டர்ல வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும் படம். அதர்வைஸ் சூப்பரா இருக்கு படம் எல்லாமே. அஃப்கோர்ஸ் ஃபேமிலியோட வந்து தான் நீங்க செலிப்ரேட் பண்ணணும். படம் செம்மையா இருக்கு. நிறைய முறை கூட பார்க்கலாம் படத்தை. அதுவும் சூப்பரா இருக்கு. எல்லா லுக்குமே ரீக்ரியேட் பண்ணி ஒரு எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் நாங்கள் வந்து. சரி, எனக்கு அந்த அளவுக்கு நான் அஜித் ஃபேனுமே கிடையாது. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்துச்சு. என்ன தலைவன படத்துக்கு வேற ஒண்ணும் இல்ல, செம்ம படம். மஜாவா இருக்குது. மஜா பண்ணிட்டாரு ஆளு. அச்ச முடியாது. தலை வச்சு தளபதியே பிடிக்கும். தலையை சொல்லிட்டாரு, தலையும் சொல்லிட்டாரு, வெயிட்டிங் சொல்லிட்டாரு. தலைக்கு எல்லாம் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். தலை சூப்பர் ப்ரோ, தரமா இருந்துச்சு ப்ரோ. தரமான படம், அழகான் ப்ரோ. ஏகே சூப்பர் ப்ரோ, சூப்பரா இருந்தது. தலைக்காக